நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவு 8 மணி. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகளில் அகதிகளை எவ்வாறாவது இங்கிருந்து துரத்த வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை எல்லா மட்டத்திலும் வந்திருக்கிறது. முதலாளிகள், பணக்காரர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருடைய மட்டத்திலும் வந்திருக்கிறது. எப்படி துரத்துவது? மனித உரிமைகள் பிரச்சனைகள் இருக்கின்றன. இவர்களை முழுமையாக துரத்த முடியுமா என்கின்ற அடிக்கடி கேள்விகள் எழுகின்றன. அடிக்கடி இங்க உள்ள மீடியாக்கள் பேசப்படுகின்ற விஷயம் என்னன்னா, இந்த அகதிகள் இங்க ஒரு பிரிட்டனை அகதிகள் கொலனியாக மாற்றிவிட்டார்கள் என்றுதான் இவர்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் வந்த ஒரு விஷயம் மிகவும் அதிர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு விஷயம். அவரே இங்க குடியேறியாக வந்தவர் ஜிம் ரட்க்ளிஃப், INESO தலைவர். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, யூகே குடியேறிகளால் அகதிகளால் காலனித்துவப்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இப்ப அவர் சொல்லும் பொழுது இது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். அகதிகளை துரத்த வேண்டும் என்ற மனநிலை மக்கள் மத்தியிலே தற்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸ்கை நியூஸுக்கு அளித்த ஒரு முக்கியமான பேட்டியில் ஜிம் பிரிட்டன் ஆழமான அரசியல் மற்றும் சமூக பொருளாதார சவால்களை எதிர்கொள்கிறது என்றும், அதுல முக்கியமான காரணம் குடியேற்றத்தில் முன் எப்போதும் இல்லாத அதிகரிப்பு அடங்கும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். ஆகவே இவர் ஒரு பெரிய பணக்காரர். அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்கிறார்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை இந்த அகதிகள் தான் ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே இவர்களுடைய தொனி என்னன்னா, அகதிகளை வெகு விரைவாக நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான். அப்ப பிரிட்டன்ல வளங்களை உறிஞ்சுகின்றார்கள் இந்த அகதிகள் என்று அவர் நேரடியாக குறிப்பிடுகின்றார். இந்த அகதிகளால் காலனித்துவப்படுத்தப்பட்டுள்ளது. இப்ப இவர்கள் போய் நாட்டை பிடித்து 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 கொலனியாக்கின அந்த விஷயத்தை இவர்கள் இப்பொழுது மாற்றி சொல்கின்றார்கள். அகதிகள் பிரிட்டனை காலனித்துவம் படுத்தி இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கின்றார். நாட்டின் பணக்காரர் மற்றும் மிகவும் செல்வாக்குமிக்க மனிதர்களில் ஒருவரான சர் ஜிம் ரட்க்ளிஃப் ஸ்கை நியூஸிடம் இதை வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருக்கின்றார். INEOS கெமிக்கல் குழுவின் நிறுவனரும் மான்செஸ்டர் யுனைட்டின் ஒரு பகுதி உரிமையாளருமான சர் ஜிம், பிரிட்டனில் சமீபத்திய ஆண்டுகளில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு குடியேற்றத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு, அகதிகளினுடைய வருகை ஆழமான அரசியல் மற்றும் சமூக பொருளாதார சவால்களை எதிர்கொள்கிறது என்று எச்சரித்தார். இது தொடர்பாகத்தான் தற்பொழுது பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட 9 மில்லியன் மக்கள் சலுகைகளில் இருக்கிறார்கள், பெனிஃபிட்ல இருக்கிறார்கள். அதிக அளவிலான புலம்பெயர்ந்தோர் வந்து சேரும் ஒரு பொருளாதார நாடாக நாங்கள் இருக்க முடியாது என்று அவர் தெரிவிக்கின்றார். அகதிகளுக்கு அதிக பணம் செலவாகிறது என்று மீண்டும் மீண்டும் இவர்கள் சொல்கின்றார்கள். என்னென்னா, இவர்கள் நைஜல் ஃபராஜை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏன்னா அவருடைய திட்டங்கள் முதலாவது அகதிகளை, குடியேறிகளை இல்லாமலாக்குவது. ஆகவே இப்ப யூகேல குடியேறிகளால் காலனித்துவப்படுத்தப்பட்டுள்ளது என்று இவர் சொல்கின்ற இந்த குற்றச்சாட்டு, அவர் சொல்றார் 2020 இங்கிலாந்தினுடைய மக்கள் தொகை 58 மில்லியனாக இருந்தது. இப்பொழுது 70 மில்லியனாக மாறிவிட்டது. காரணம் என்ன? குடியேறிகள் வந்து விட்டார்கள், இங்கு அதிகமாக பிள்ளைகள் பெறுகின்றார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். ஆகவே இது ஒரு தேவையில்லாத அச்சமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. தேசிய புள்ளி விவரவியல் அலுவலகம் 2020ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் இங்கிலாந்தின் மக்கள் தொகை 67 மில்லியனாக சொன்னது. 2024ஆம் ஆண்டில் நடுப்பகுதியில் 70 மில்லியனாக தற்பொழுது மதிப்பிடப்பட்டிருக்கிறது, ONS சொல்கிறது. ஆகவே 2000ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் மக்கள் தொகை 58.9 மில்லியனாக இருந்தது. ஆகவே இந்த மாற்றம் ஒரு பெரிய அச்சத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று இவ்வாறான பரப்புரைகளை இவர்கள் செய்து வருகின்றார்கள். அப்ப சர் ஜிம்மின் கருத்துக்களுக்கு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பதிலளித்தார். இந்த தாக்குதல் தவறானவை, பிரிட்டன் ஒரு பெருமை மிக்க சகிப்புத்தன்மை உள்ள மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்று கெய்ர் ஸ்டார்மர் சொன்னார். ஜிம் ரட்க்ளிஃப் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்படி நீங்கள் சொல்றது, இப்ப பிரிட்டனை அகதிகள் அபகரித்து விடுவார்கள், அப்படியே பிரிட்டன்ல
அதிகமான மக்கள் தொகை கூடி அவர்கள் நாட்டை விழுங்கி விடுவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை பிரதிபலிப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக முடிந்துவிடும். இது ஒரு இன இன முறுகலுக்கே வழிவகுத்துவிடும் என்கின்ற ஒரு பிரச்சனையை இவர் சொல்கிறார். இப்ப மொனாக்கோவில் வசிக்கின்ற சர் ஜிம் கெய்ஸ்டமர் உயர் பதவிக்கு சரியான நபராக இருக்க மாட்டார் என்ற சமிக்கையையும் அவர் செய்தார். அதான் கெய்ஸ்டமரை தூக்குகின்ற ஒரு நிலைமைதான் அவர்களுக்கு இருக்கிறது, இந்த பணக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவர் நல்லவரா, கெய்ஸ்டமர் நல்லவரா கெட்டவரா என்பதை சொல்லும் பொழுது கெய்ஸ்டமர் நல்ல மனிதர், அவரை எனக்கு பிடிக்கும். ஆனால் கடினமான வேலைகளை செய்யாமல் இருக்கிறார். அதாவது அகதிகளை உடனடியாக வெளியேற்றாமல் இருக்கிறார். அகதிகளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஒன்றை செய்கின்றார் என்று இவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இங்கிலாந்த மீண்டும் ஒரு பொருளாதார ரீதியாக கொண்டு வர கடினமான விஷயங்களை கெய்ஸ்டமர் செய்ய வேண்டும். தற்பொழுது பொருளாதாரம் நல்ல நிலையில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு பொருளாதாரம் நல்ல நிலையில் இல்லாமல் இருப்பதற்கு அகதிகள் மட்டுமா காரணம்? இங்க உள்ள பொருளாதார கொள்கைகளுடைய சீர்திருத்தம் சரியாக இல்லாமல் இருப்பதற்கு இவர்கள் தான் காரணம், அரசியல்வாதிகள் தான் காரணம். இதுல ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு, என்னன்னா ரீஃபார்ம் தலைவர் நைஜல் ஃபராஜை சமீபத்தில் சந்தித்ததாக இந்த கெமிக்கல் முதலாளி தெரிவித்திருக்கின்றார். அவர் சொன்னார், நைஜல் ஃபராஜ் ஒரு புத்திசாலியான மனிதர், அவர் நல்ல நோக்கங்கள் இருக்கிறது அவரிடம். ஒரு வகையிலே கெய்ஸ்டமரிடம் நல்ல நோக்கம் இருக்குது, ஆனா அதை விட கூடுதலாக அவருடைய சமாளிச்சு கொண்டு போறார், நல்ல நோக்கம் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே சட்டபூர்வ இடம்பெயர்வை இங்கிலாந்து எவ்வளவு நம்பியுள்ளது என்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்ப மாற்றங்களுக்கு மத்தியில் பிரிட்டனின் குடியேற்ற முறை மாற்றங்கள் நிச்சயமாக மாற வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நாட்டில் பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதில் மாற்று கருத்தில்லை. குடியேற்றத்தின் முக்கிய பிரச்சனைகள் உண்மையிலேயே சமாளிக்க விரும்பினால் மக்கள் வாழ்வாதாரத்திற்காக வேலை செய்ய வேண்டும், பதிலாக அவர்கள் பெனிஃபிட் பெறுகின்றார்கள். இதைத்தான் திருப்பி திருப்பி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பெனிஃபிட் பிரச்சனை இருக்குதானே, இதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலான பிரச்சனையாக பொருளாதார நிபுணர்கள் சொல்கின்ற ஒரு விஷயம். வேலை செய்யுங்கோ, பெனிஃபிட் எடுக்காதீங்க ஒன்றுதான். அப்ப மக்கள் வேலை செய்வதற்கு பதிலாக பெனிஃபிட் எடுக்கிறார்கள். அதை சமாளிக்க விரும்பினால் சில விஷயங்களை செய்ய வேண்டும். கெய்ஸ்டமர் தைரியத்தை காட்ட வேண்டும், அவர் சொல்கின்றார். ஆகவே தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஐரோப்பிய பொருளாதார துறை தொடர்ச்சியாக மூடப்படுகிறது. ஆகவே பல மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்கள் மூடப்படுகின்றன. பிரிட்டன்ல அவர்கள் செய்ய முடியாது, டாக்ஸ் கூட இருக்கிறது. ஆகவே இவர்கள் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே அதை தூக்கி கொண்டு போய் அகதிகளுடைய தலையில அவர் சொல்கின்றார். இத்தனைக்கும் இவர் கூட புலம்பெயர்ந்த பின்னணியில் இருந்து வந்தவர் தான். ஆகவே தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அகதிகள் மீதான அழுத்தம் அதிகரித்து வருவதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.